இயக்குனர் சங்கர் அவர்கள் தற்போது வேல்பாரி ஸ்கிரிப்ட் வேலைகள்ல தான் ரொம்பவே பிஸியாக இருக்காராம். இன்னும் படத்துடைய பெரிய புரொடக்ஷன் போன்ற எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணாததால, ஹீரோவாக நடிக்க போவது யார் அப்படின்ற தகவல் இன்னுமுமே வெளியாகல. குறிப்பாக வேல்பாரி படம் 2 பாகங்களாக உருவாக இருக்கு. ஒருவேளை வேல்பாரி திரைப்படம் உருவானா இந்திய திரையுலகையே அதிக பட்ஜெட்ல உருவாகும் படமாக இருக்குமா? அப்படி ஒரு பிரம்மாண்ட படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர் ஒருவர் தான் சங்கர் அவர்கள் தேடி வருவதாக சொல்லப்படுது. தயாரிப்பாளர் கிடைத்துவிட்டால் பட வேலைகளை சீக்கிரமே ஆரம்பிக்க சங்கர் அவர்களுமே பிளான் போட்டிருக்காராம். இதற்கிடையில சங்கர் மற்றும் கமல் கூட்டணியில வெளியாக வந்த இந்தியன் 3 திரைப்பட வேலைகளுமே ஒரு பக்கம் கிடப்புல இருக்கு. ஆனால் இந்தியன் 3 ஸ்டார்ட் ஆவது வாய்ப்பில்லை அப்படின்னு மாதிரி ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. இந்த வேலையில தற்போது இயக்குனர் சங்கர் அவர்கள் வேல்பாரிய கையில் எடுத்தா கண்டிப்பாக 4ல இருந்து 5 ஆண்டுகள் அவர் பிஸியாக தான் இருப்பாரு. அதன் பிறகு இந்தியன் 3 வெளியாகுமா ஆகாதா அப்படின்றது வேறு கதை. இது ஒரு பக்கம் இருக்க, தற்போது சங்கர் அவர்களுடைய பார்வை ரஜினி, கமல் ஆகிய இருவரிடமுமே திரும்ப இருக்கா. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா 173வது படம் அப்படின்னு ரஜினிகாந்த் சார் அறிவித்தாரு. இந்த படத்தை சுந்தர் சி அவர்கள் இயக்கவிருந்தது. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த படம் கிடப்புல போடப்பட்டிருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா வேல்பாரி படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இயக்கலாமா அப்படின்னு முடிவுல சங்கர் அவர்களுமே வந்திருக்காரா. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் தேவை. சன் பிக்சர்ஸும் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனலுமே இணைந்து இந்த படத்தை தயாரிக்க முற்பட்டு வந்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே மிக பிரம்மாண்டமான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.